எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ரோமருக்கு எழுதின நிருபம் 16ஆம் அதிகாரத்தில் 23ஆம் வசனம் சொல்லுகிறது, என்னையும் சபை அனைத்தையும் உபசரித்து வருகிற காயு உங்களை வாழ்த்துகிறான். பாருங்க, இங்க பரிசுத்த பவுல் ஒரு மனிதனை நமக்கு அறிமுகப்படுத்துகிறார். காயு என்று சொல்லப்படுகிற ஒரு மனிதன் இருக்கிறான். அப்போஸ்தலர்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல ஊழியம் செய்து கொண்டு வந்த அந்த காலத்துல ஒருவேளை யூதர்களின் சபையை விட்டு, ஜெப ஆலயங்களை விட்டு புறம்பே தள்ளப்பட்ட விசுவாசிகள், இயேசுவை ஏற்றுக்கொண்ட விசுவாசிகள், அவர்கள் வீடுகள் தோறும் கூடி ஜெபித்து அப்பம் விட்டு வந்தார்கள். அந்த நாட்களில் வீட்டு ஜெப கூட்டங்கள் எழும்புகிறது. அப்படிப்பட்ட சபைகளை காயு என்கிற ஒரு மனிதன் விசாரித்து வந்தான் என்று வேதம் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, இந்த உலகத்துல நான் பார்க்குற ஒரு பெரிய காரியம் என்னன்னா, பணக்காரர்களுக்கு பணத்துல திருப்தியே இல்லை. கடந்த நாட்கள்ல ஒரு வக்கீல்கிட்ட நான் பேசிக்கிட்டு இருந்தேன். அப்போ அவர் சொன்னார், தூத்துக்குடி பட்டணத்தில் ஒரு மிகப்பெரிய பணக்காரர் இருக்கிறார். அந்த பணக்காரருக்கு எவ்வளோ சொத்து இருக்கும் அப்படின்னு என்கிட்ட கேட்டாங்க. நான் சொன்னேன், ஒரு 2000 கோடி சொத்து இருக்குமா அப்படின்னு கேட்டேன். அப்போ அந்த வக்கீல் சொன்னாங்க, அண்ணே அவருக்கு 16,000 கோடி சொத்து இருக்குண்ணா. நல்லா கவனிச்சு பாருங்க, 16,000 கோடி சொத்து வச்சிருக்கிற ஒரு மனுஷன் சில நேரத்தில் அவருக்கு கீழே வேலை பார்க்குறவங்களுக்கு சம்பளம் கூட்டி கொடுக்கவே மாட்டாராம். சம்பளமே கொடுக்க மாட்டார். சில நேரம் அவங்க போய் கேட்டால் தான் கொடுப்பாராம். அப்போ நான் கேட்பேன், என்னையா இவ்வளோ கோடி சொத்துக்கள் வச்சிருக்கிறவங்க தான் கீழே வேலை பார்க்குறவங்களுக்கு நல்ல சம்பளம் கொடுத்தானே அப்படின்னே. அதெல்லாம் செய்ய மாட்டாங்கண்ணே, நம்மளாம் அதை கேட்கக்கூடாது, பேசக்கூடாது, கண்டு காணாமல் விட்டுட்டு போயிடணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நான் சொன்னேன், ஐயா நீங்களாவது போய் கேட்கலாமே அப்படின்னேன். அன்னைக்கு சும்மா இருங்கண்ணே, அவங்க கூட நமக்கு ஒரு ஃபெல்லோஷிப் கிடைச்சதை பெருசாக நினச்சிக்கிட்டு இருக்கோம், அதனால சின்ன காரியத்தை வச்சு சொல்லி எதுக்கு அவங்ககிட்ட இருக்க உறவை துண்டிக்கணும், வேண்டாம் அப்படின்னாரு. ஆனால் கவனிச்சு பாருங்க, பணக்காரர்களுக்கு பணத்தில் திருப்தியே இல்லையா. 16,000 கோடி சொத்து இருக்கிற மனுஷன் தனக்கு கீழே வேலை பார்க்குறவங்களுக்கு சம்பளம் கொடுக்க மாட்டாம தன் இருதயத்தை கடினப்படுத்துற. ஆனால் கேட்டா கொடுப்பாராம். கேட்டா கொடுப்பாரு, கேட்கலன்னா கண்டுக்க மாட்டாரு அப்படிங்கிறாங்க. இப்போ யோசித்து பாருங்க, இங்க பவுல் அப்போஸ்தலன் ஊழியம் செய்து கொண்டிருந்த நாட்கள்ல ஒரு பணக்காரன் தேவனுடைய சபையை உபசரிக்கிறான். தேவனுடைய சபை, ஒருவேளை அந்த வீட்டு ஜெப கூட்டங்களுக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்டு வருகிற ஜனங்கள் 50 பேரா இருக்கலாம், 100 பேரா இருக்கலாம். இந்த 100 பேரையும் விசாரிக்கிற ஒரு ஐஸ்வர்யவான் காயு இருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் கிறிஸ்துவின் உடையவர்கள் என்பதின் அடையாளம் ஒன்று இருக்கு. நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் பொழுது, உங்களுக்கு சத்துவம் இருக்கும் பொழுது, தேவனுடைய ஊழியங்களை விசாரிக்கணும், தேவனுடைய சபையை விசாரிக்கணும், சபையில் இருக்கிற விதவைகளை விசாரிக்கணும், சபையில் இருக்கிற திக்கற்ற பிள்ளைகளை விசாரிக்கணும். காண்கிறதுனால கண்கள் திருப்தியாகிறது இல்லைன்னு வேதம் சொன்னது போல, பணம் சம்பாதிக்கிறவனுக்கு பணம் திருப்தியே கொண்டு வராது. ஒரு விசை போடி நாய்க்குன்னு பக்கத்துல கம்பம்னு ஒரு இடம் இருக்கு. அந்த கம்பத்துக்கு நான் ஊழியத்துக்கு போயிருந்தேன். அங்க ஒரு அம்மா என்னைய ரொம்ப வருந்தி அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டாங்க. ஐயா எங்க வீட்டுக்கு ஜோம் பண்ணிட்டு போங்கய்யா. நான் அவங்க வீட்டுக்கு போய் ஜோம் பண்ணேன். அப்போ அவங்க சொன்னாங்க, தப்பா நினைக்காதீங்கய்யா, எனக்கு உங்களுக்குன்னு காணிக்க கொடுக்கறதுக்கு என் கையில பணம் இல்லை, ஆனா ப்ளீஸ் என் தம்பி ஒரு பாத்திர கடை வச்சிருக்கான், நீங்க அந்த பாத்திர கடைக்கு போங்க, உங்களுக்கு வேண்டிய ஏதாவது ஒரு பொருளை நீங்க வாங்கிக்கிடணும். அப்ப நான் சொன்னேன், அம்மா எனக்கு அப்படி ஒரு பொருளும் வேண்டாம்மா, நீங்க காணிக்க தர முடியலன்னா பரவாயில்ல, நான் பேச்சு வரேன், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், நான் வருத்தப்படலை, பேச்சு வரேன் அப்படிங்க. அந்த அம்மா விடவே மாட்டேங்கி, இருங்கய்யான்னு சொல்லி அவ ஃபோன் எடுத்து தம்பிக்கு ஃபோன் அடிக்காங்க. தம்பி என் வீட்டுக்கு ஒரு ஊழியக்காரங்க வந்தாங்க, அவங்கள உன் கடைக்கு அனுப்புறேன், அவங்க என்ன பொருள் கேட்காங்களோ அதை கொடுத்து அனுப்பு, அக்கா உனக்கு பிறகு அந்த பணத்தை தந்துடுறேன் அப்படின்னு சொல்றாங்க. உடனே அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. உடனே என்கிட்ட சொன்னாங்க, ஐயா தம்பி வர சொல்லிட்டாங்க, தயவுசெய்து போங்க ஐயா அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அந்த அம்மா வீட்டில இருந்து ஒரு 100-200 மீட்டர் தூரத்துல தம்பி கடை. உடனே சரி, இந்த அம்மாவுடைய அன்புக்காக அந்த தம்பி கடைக்கு நான் போறேன். அப்போ அவரு, வாங்க நீங்க தானா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு, ஐயா உங்களுக்கு என்ன வேணுமோ எடுத்துக்கிடுங்கன்னாரு. அப்போ நான் சொன்னேன், எனக்கு ஒன்றும் வேண்டாம், ஆனால் உங்கள் அம்மா ரொம்ப தொந்தரவு பண்ணுறாங்க அப்படின்னு. பரவாயில்லையா, நான் ஒன்றும் தப்பாக நினைக்கல, எடுத்துக்கிடுங்கன்னு.
நான் என் மனைவிக்கு ஃபோன் பண்ணி, எப்பா பாத்திர கடைக்கு வந்திருக்கேன், உனக்கு எது வேணுமான்னு. அப்போ என் ஒய்ஃப் சொன்னால், ஒரு பால் குக்கர் இருந்தால் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு. அப்போ நான் ஒரு குக்கர் வேணும், ஒரு பால் குக்கர் தாங்க. ஒரு 1100 ரூபாயோ ஏதோ சொன்னார். ஒரு சின்ன குக்கர் 1100 ரூபாய் சொன்னார். சரின்னு ஒரு குக்கர் எடுத்துட்டேன். எனக்கு அங்கே ஒரு ஃப்ளாஸ்க்கை பார்த்தேன். அந்த ஃப்ளாஸ்க்கு வந்து ஒரு 650 ரூபா, சின்ன குட்டி ஃப்ளாஸ்க். அப்போ சரின்னு அந்த ஒரு ஃப்ளாஸ்க் எடுத்தேன். அப்போ அந்த 2 பொருளையும் எடுத்துட்டு, இந்த ஃப்ளாஸ்க்கும் இந்த பால் குக்கரும் எடுத்திருக்கேன்னு. அப்படியா, ஒரு நிமிஷம் இருக்கேன், இருங்க நான் வாரேன் அப்படின்னாரு. நான் சரின்னு கடையில் உட்கார்ந்துருக்கிறேன். அவரு எங்கேயோ பைக் எடுத்துட்டு போனார். 3/4 மணி நேரமா அவர் வரவே இல்லை. அப்போ அவர் கடையில் இருக்கிற இன்னொரு அந்த கல்லாப்பட்டியில் இருக்கிற தம்பிட்ட, நீங்க யாருன்னு. அவர் பையன் அப்படின்னார். அப்போ உங்க அத்தை இதை எடுக்க சொன்னாங்க, நான் எடுத்துருக்கிறேன் அப்படின்னு. அப்படியா, கொஞ்சம் இருங்கண்ணே, அப்பா வந்துருட்டு அப்படின்னாரு. சரி, நான் மறுபடியும் உட்கார்ந்து இருக்கிறேன். பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா வரவே இல்லை. 1.5 மணி நேரம் ஆயிடுச்சு, வரல. எனக்கு தர்ம சங்கடம் ஆயிடுச்சு. அப்போ அந்த தம்பிகிட்ட சொன்னேன், தம்பி இந்த பொருள் நான் எடுத்துக்கிடவா அப்படின்னேன். வெயிட் பண்ணுங்கண்ணே, அப்பா வரட்டு அப்படின்னாரு. உடனே சரி தம்பி அப்படின்னு சொன்னேன். சொல்லிட்டு அமைதியா யாருக்கும் சொல்லாம என் பாட்டு கிளம்பி பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து நான் ஊருக்கு வந்துட்டேன். எதுக்காக சொல்றேன் அப்படின்னா, இந்த உலகத்துல பணக்காரர்களுக்கு பாருங்க திருப்தியே வராது. ஒரு ஊழியக்காரனுக்கு கொடுக்க திருப்தி வராது, ஒரு ஏழைகளுக்கு கொடுக்க திருப்தி வராது. அவர்கள் தங்கள் இருதயத்தை அவ்வளவு கடினப்படுத்துறாங்க. ஆனா பிரியமானவர்களே, அப்போஸ்தலர்கள் காலத்துல வாழ்ந்த ஐஸ்வர்யவான்கள் தேவனுடைய சபையை விசாரித்தார்கள், ஏழைகளை விசாரித்தார்கள், ஊழியங்களை விசாரித்தார்கள். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில நீங்க மற்றவர்களை விசாரிக்கிறீங்களா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கணும்னு நம்ம ஜெபிக்கிறோம். ஆண்டவர் ஆசீர்வதித்து கொண்டே இருக்கிறார். அவர் எவ்வளவு ஆசீர்வதித்தாலும் நமக்கு திருப்தி வராது. ஆனா உங்களுக்கு சத்துவம் இருக்கும்போது நீங்க சபையை விசாரிக்கணும், ஏழைகளை விசாரிக்கணும், திக்கற்றவர்களை விசாரிக்கணும். அது ஒரு பெரிய ஆசீர்வாதங்க. உங்களுக்கு ஆண்டவர் சத்துவம் கொடுத்திருந்தா நீங்க இப்படிப்பட்ட விசாரிக்கிற நல்ல காரியத்தை செய்யுங்க, கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவீங்க. ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த பரிசுத்தமான நல்ல நாளுக்காய் ஸ்தோத்திரம். உமது கிருபையுள்ள கரத்தில் உமது பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல ஆலோசனை கொடுக்க உதவி செஞ்சீங்க. ஆமாண்டவரே, உடைய பிள்ளைகள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. உடைய பிள்ளைகளின் வாழ்க்கையில கர்த்தர் தமது முகத்தை பிரகாசிக்க பண்ணுங்க. இதுவரைக்கு ஏழைகளை, திக்கற்ற பிள்ளைகளை, தேவனுடைய சபையை விசாரிக்காதவர்களா இருப்பார்கள் என்றால், இந்த நாட்களுக்கு பிறகு அப்படி விசாரிக்கிற நல்ல இருதயம் உமது பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும் என்று உங்க நாமத்தில் ஜெபித்து வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென்.